ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் புவனா. இது உங்கள் விஸ்வன் சேனல். சிம்பிளாக எப்படி மாடி தோட்டம் அமைக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன் நான். எல்லாருக்குமே இந்த ஃபாஸ்ட் மாடர்ன் வேர்ல்டில் நம்ம வந்து பூச்சிகள் தெளித்த காய்கறியை தான் சாப்பிட்டுட்ருக்கோம். ஆனால் நம்ம வீட்டில் ஒரு சின்னதாக ஒரு தக்காளி, ஒரு மிளகாய், ஒரு கீரை விதைச்சி எப்படி சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு பெரிய செலவெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு 6x6 க்ரோ பேக் வெறும் 45 ருபீஸ் தான் இருக்கும். அந்த க்ரோ பேக் ஒன்று. இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே செடி வாங்கிட்டு வரோம் இல்லையா, அந்த மாதிரி 2 பாட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அது கூட மாட்டு எரு எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் நான். இங்கே கிராமப்புறங்களில் மாட்டு சாணம் இருக்குது இல்லையா, அது எருவாய் கிடைக்கும். அதை அப்படியே ஏற்கனவே கலந்து வச்ச மண்ணில் கலந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த க்ரோ பேக்கில் சரி சமமாக வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் 2 சின்ன பாட்லேயும் வச்சுருக்கேன். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த லைபீரியன் தக்காளி, இது நானே வீடியோ எடுத்துக்கிட்டே போடுறதுனால கொஞ்சம் சிரமமாக இருந்தது. இதை வந்து அந்த இது மேலே லைட்டாக தூவிக்கணும். கோகோ பீட் இருந்தால் கோகோ பீட் அது மேலே போட்டுக்கலாம். என்கிட்ட கோகோ பீட்டு இல்லை. கோகோ பீட் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நார்மலாக மண்ணை தூவினாலே மண்ணில் நம்ம விதை போட்டால் மண்ணில் இருந்து தானே வருது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது பிளாக் காந்தாரி மிளகாய். இதில் வந்து கருப்பாக நிறைய இருக்கிற மாதிரி இருந்தது. இது வருமானு எனக்கு தெரியல. நம்ம வீட்டில் சமையல் அறையில் இருக்கிற மிளகாய் கூட எடுத்துக்கலாம். ஒரு தக்காளி பழத்தை கூட நம்ம புழிஞ்சு விட்டுக்கலாம். இதுலேயும் வந்து விதை போட்டாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா சிகப்பு தண்டு கீரை நான் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா அதை ஓப்பன் பண்ணி அதை கரெக்டாக வந்து போடணும். வீடியோ எடுத்துக்கிட்டே போட முடியாது. நான் இப்போ சிகப்பு தண்டு கீரையும் போட்டு முடிச்சிட்டேன். எல்லாத்தையும் போட்டு முடிச்சுட்டு தண்ணியும் விட்டாச்சு. தண்ணி விட்டேன். இதோட முளைப்பு திறன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.